காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்ல யோகங்களும் நல்ல செல்வங்களும் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது வாரப்பலன். ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். ஆக இந்த வார பலன்களை தொடங்குவதற்கு முன்னால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் பிறப்பு இறப்பு, இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள், வெற்றி தோல்விகள், சாதனைகள், உலக சாதனைகள், பேரும் புகழோடு செல்வ யோகங்கள், தொழில் யோகங்கள், நல்ல திருமண வாழ்க்கைகள், சிறுவருக்கு திருமணமே இல்லாத நிலை, சிலவருக்கு 1க்கு 3 திருமணங்கள், எல்லாருக்கும் கல்யாணம் நடந்து நமக்கு ஏன் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, கல்யாணம் முடிஞ்சு நமக்கு ஏன் இப்படி பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு வீடு வாங்கினேன், அந்த வீடு ஏன் அப்படி பிரச்சனையா இருக்கு, எத்தனையோ முறை வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்றேன், அந்த வீடு கிடைக்கல, வீடு வாங்க முடியல, நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கல. இதெல்லாம் பிரம்மனுடைய தலை விதி. அதே பிரம்மன் அதே பிரம்ம சாஸ்திரத்தை ஒரு பரிகார நிவர்த்தின்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் சரியா நடக்கிறதுக்கு பிரம்மன் அதற்கான பிரம்ம சாஸ்திரத்துல ஒரு பரிகார நிவர்த்தி இருக்கு. அதை பத்திலாம் நம்ம அந்த வார பலன்களை தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷாளுக்கு என்னென்ன காலத்துல என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை அந்த காரிய கட்டங்களில், அந்த காரியத்துக்குரிய அந்த கட்டங்களில் அந்த காரிய கிரகங்கள் அவர்களது கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக அந்த கட்டத்தில் இருந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதை கணித்து சொல்லக்கூடிய முறைதான் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய பலன்களை ஜோதிடர்களாகிய நாங்கள் சரியாக கணித்து சொல்ல வேண்டும். கிரகங்கள் சரியாகவே அவர்கள் கடமை செய்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனைகள் வருதுன்னா அதற்கு சரியான கணிதம் இல்லை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், அது நடக்கல இது நடக்கல அப்படின்ற வேதனைகள் எதுவாக இருந்தாலும் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி, ஏன் பிரம்மனால் உருவாக்கிய இந்த பிரம்ம சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உத்தரவாதம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி சரியாக கணித்து சரியான பலன், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும். சரிப்பா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ வார பலன்கள். இந்த வார பலன்கள் 1/9/2025 முதல் 7/9/2025 வரை எல்லா ராசிகளுக்குமே தெளிவா அற்புதமா இதில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பாதகங்கள் இருக்குது, என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது,
ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நல்ல யோகங்கள், என்ன பிரச்சனைகள் சரியாக போகுது, இதற்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரம், என்ன ஆலய வழிபாடு, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன மாற்றங்கள் இந்த வாரங்கள், இந்த வாரம் எப்பேற்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகிறது, உங்கள் தொழில் எந்த அளவுக்கு சிறக்கப் போகின்றது, நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த அளவுக்கு நடக்கப் போகின்றது, உங்கள் கடன் நிவர்த்தி அடையுமா, சொத்துக்கள் கிடைக்குமா, உத்தியோகங்கள் கிடைக்குமா, திருமணங்கள் ஆகுமா என்பதுதான் அத்தனை விஷயங்களையுமே அழகா அற்புதமா இந்த பிரம்மன் போட்ட விதியை பார்க்க போறோம். சரிங்களா? ஆக எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். இப்ப வாரப்பலன்கள். துளாராசி நேயர்களே, உங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் பெறக்கூடிய, பிரச்சனைகள் தீரக்கூடிய வாரம். ஏனென்றால் நல்ல கிரக மாற்றங்கள், இந்த ஆவணி மாதம் என்பது நல்ல கிரக மாற்றங்கள். ஒரு ஜாதகருக்கு கிரகங்கள் வலிமை பெறக்கூடிய ஸ்தானங்கள், அதாவது 1, 5, 9 வலிமை அடைந்தால் சிறப்பான யோகங்களை, நல்ல யோகங்களை பெறலாம். அப்ப முதல்ல 1ஆம் அதிபதி அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி. உங்கள் ஒரு ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் எங்க இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அப்ப 1, 5, 9 அப்ப 5ஆம் இடம். அடுத்து என்ன? 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துல சனி, ராகு. சனி தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று ராகுவோடு சேர்ந்திருப்பது எல்லாருடைய ஆதரவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். பூரிய சொத்தினால் பல நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய நேரம். பூரிய சொத்தினால் நல்ல யோகங்கள், பிரச்சனை. பூரியத்தில் ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம், பழைய இடங்கள், பழைய வீடுகள் தான், அதை ஒரு வீடு கட்டக்கூடிய நல்ல யோகம். அடுத்து இந்த நம்மளுடைய லட்சியங்கள், ஆசைகளால் நிறைவேறக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம். இப்ப 5ஆம் இடத்திற்கு நேர் இருக்கக்கூடியது லாபஸ்தானம். அப்ப ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருந்தா எந்த இடத்தை பார்க்குது, அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்றது தான் இப்ப நம்ம முக்கியமான. பார்த்தவன் நின்றவன் பார்த்து பலன் சொல், பார்த்தவன் நின்றவன் சேர்ந்து இருந்தவன். அப்ப 5ஆம் இடத்திற்கு எதிர்புறம் இருக்கக்கூடியது 11ஆம் இடம். அதிர்ஷ்டங்கள் வருமா? அதிர்ஷ்டங்கள் மூலம் லாபத்தை அடைய முடியுமா? செய்கிற தொழில் முதலீடு, எந்த முதலீடு செய்தால் அதன் மூலம் லாபத்தை, அதுக்கத்தான் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு எதிர்புறம் ஒரு முக்கியமான ஸ்தானத்தை பிரம்மன் படைச்சிருக்கிறார். 5ஆம் இடம் சாதாரண இடம் கிடையாது. நம்ம வம்சத்திற்கு, நம்ம குலத்திற்கு, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு தொழில் மூலம் எல்லாம் சொத்து சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு முதலீடு ஒரு தொழில் முதலீடு செய்ய முடியுமா, நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க முடியுமா அப்படின்றதான் ஒரு இடம். அடுத்து ஒரு அதிர்ஷ்டம், ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல ஒரு சனி ஆட்சி பெற்ற ஒரு சனி இருக்கும் பொழுது தனிமரம் எப்பயும் தோப்பாக, ராகுவோட சேர்ந்தாத்தான் அதனுடைய பலமே வேற மாதிரி போகுது. அப்ப இதுவரை நடக்காத காரியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். இதுவரை நடக்காத காரியம், எந்த முயற்சி இதுவரை நடக்காமல் இருந்தால் அது போல வெற்றி பெறக்கூடிய நிலை ராகுவோட சேரும் பொழுது ஒரு சனியோட பலம் அதிகப்படுது. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இதனால நன்மைகள் தான், பல ஆதரவுகள், பல முன்னேற்றங்கள், உத்தியோகத்தில் உயர்வுகள், செய்கின்ற தொழில் முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சரி, அடுத்ததா துலா ராசிக்கு 3, 6 கூடியவன். 3, 6 கூடிய 3ஆம் இடம் ஒரு தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. தன்னம்பிக்கை எதுல வர்றது?
ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம செயல்படுத்த முடியுமா? அதாவது எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு ஒரு திட்டமிடுவது, அந்த திட்டமிடுவதற்கான ஒரு கால வரையறை, இது யாரை பார்க்கிறது? ஒரு காரியம் நடக்கணும், ஒரு தொழில் வைக்கணும், ஒரு உத்தியோகம் பெறணும். அப்ப இந்த முயற்சிகள், இந்த ஞானத்தை, இந்த புத்தியை செயல்படுத்துவது 3ஆம் இடம். அதற்கான ஒரு வலிமையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அப்ப அவர் எங்க உட்கார்ந்திருக்கார்? பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ ஒரு முயற்சிகள் அனைத்தும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய இடத்துல, அது வெற்றி பெறக்கூடிய இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். துலா ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு. 6ஆம் இடம் தொழில் வெற்றி. நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க நல்லபடியாக முடிப்பாங்களா, நமக்கு எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த 6ஆம் இடத்துக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடியது 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்ப நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு வருமானம் பார்க்குறோம் அப்படின்னா அது விரயம் ஆகிருமா அப்படின்னு 6ஆம் இடத்துக்கு மேலே 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்ப அங்க என்ன உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. அதனால் நிச்சயமா உங்களுக்கு சேமிப்பு வருமானம் இருக்கு, விரயமாகாதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் முயற்சிகள், கொஞ்சம் பயணங்கள், ஒரு இடமாற்றங்கள் இது ஏற்படும். சரி, அடுத்ததா இந்த துலா ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டோம். முதல்ல உங்க ராசிக்கு அதிபதியும் அதே நேரத்தில் 8ஆம் அதிபதி பணவரஸ்தானத்துக்குரியவன், உங்க ராசிக்கும் 8ஆம் இடத்துக்குரியவனும் 10ஆம் இடத்தில் இருப்பது. எப்பயுமே ஒரு 10ஆம் இடத்திற்கு லாபாதிபதி தான் 8ஆம் இடம். 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் 8ஆம் இடம். 8ஆம் இடம் பணபரஸ்தானம். அதுதான் பணபரஸ்தானம் சொல்லி சாஸ்திரத்தில் வச்சாங்க. பணபரஸ்தானம் சொல்லி சாஸ்திரத்தில், பிரம்மசாஸ்திரத்தில் வச்சுதான் பணபரஸ்தானம் 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடத்தை மோசமாக எப்படி நினைக்கிறது? பணபரஸ்தானம் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பணபரஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அத்தொழிலுக்கு லாபஸ்தானம் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப தொழில் மூலம் வருமானம் பெருகும், தடைகள் இடையூறுகள் நீங்கும், முன்னேற்றங்கள் ஏற்படும், உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும், தொழில் வியாபாரத்தில் வருமானம் பெருகும், வாகன யோகம் ஏற்படும், பெண்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து துலா ராசிக்கு 11ஆம் இடம், 6ஆம் இடத்துக்கு நேராக 11, அதாவது முதல்ல ஆரம்பிச்சு பார்த்தீங்களா 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல நம்ம ஒரு முயற்சி, ஒரு சொந்த முதலீடு, வம்சத்திற்கு சேர்க்கக்கூடிய சொத்துக்கள், நம்முடைய முன்னேற்றங்கள், நம்ம பூர்வீகத்துக்கோ பூர்வீக சொத்துக்களுக்கோ இல்லை நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம வம்சத்திற்கோ நம்ம பாடுபட்டு சம்பாதிக்கக்கூடிய தொழிலோ புதுசாக முதலீடு பண்ண சொல்லக்கூடிய தொழிலோ இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். விரயமாகறான்னு சொல்லி தான் அந்த 5ஆம் இடத்துக்கு நேர இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அது மூலம் லாபத்தை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடியது 11ஆம் இடம். அப்போ அங்கே யார் இருக்கா? சூரியன் ஆட்சி. அப்ப இந்த காலத்தில் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் லாபம் பெற முடியுமா? நிச்சயமாக பல லாபங்கள், பல லட்சங்கள், பல கோடிகள் பெறலாம். அரசாங்கத்தின் மூலம் நன்மைகள். ஏன்னா சூரியன் அரசு கிரகம். இப்போ சூரியன் புதன் கேது ஆக ஞானகாரகன், ஒரு புத்தி கூர்மையாக ஒரு தடைப்பட்ட எந்த விஷயத்தையுமே வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய. ஏன்னா அதில் உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்தாலும், சொத்து பிரச்சனை இருந்தாலும், பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தாலும், அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் வெற்றியாக முடியக்கூடிய சூரியன் புதன் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டவர், புத்திக்கு சம்மந்தப்பட்டவர், வழக்குகள் சம்மந்தப்பட்டவர், இதெல்லாம் வெற்றி வரக்கூடிய நிலையில் சூரியன் புதன் கேது உட்கார்ந்துருக்கு. சரிங்களா? நண்பர்களால் பயணத்தால் அரசாங்கத்தால் நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். நல்ல பதவி யோகத்தை பெறக்கூடிய, பதவியில உத்தியோகத்தில் இருக்க நல்ல பதவி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். அரசாங்கத்தால் உயர்வு வரக்கூடிய நிலை. புரியுங்களா? சில துளராசிகள் மருத்துவராக இருக்கு. அதாவது டாக்டர் தொழில் செய்யக்கூடியவங்க, இல்லை கிளினிக் வச்சிருக்கிறவங்க, இல்லாட்டி உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட பிறகு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை.
சரிங்களா? இது இந்த வாரத்தினுடைய சிறப்பு அமைப்புகள். இதில் ஏதாவது உங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். இது பொது பலன் நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நாள் அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அதை பார்க்கணும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதில் என்ன தான் பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய பிரம்மசாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.